குக்கு செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர்கள் முனைவர் ஐயா காமாட்சி நாயுடு மற்றும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அண்ணன் திரு வெற்றி தமிழ் அவர்கள் தான். இருவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்க ரெண்டு பேரும்? ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கட்சி சந்திக்கிறேன். தாவேக்கா உங்க ஆட்சி அமைஞ்சு 100 நாள் கடந்துச்சு இன்றையோட. அதை பற்றி சிறப்பு விவாதம் எல்லா இதுலையும் பேசுறாங்க, சட்டமன்றத்தில் பேசிட்டு இருக்காங்க. 100 நாள்ல மக்களுக்கு என்ன பண்ணீங்க? ஒரு 5 ஒரே ஒரு குறுக்கீடு. ஐயா தாவேக்கால எப்ப இணைஞ்சாரு தெரியல. புஷியானந்த் தலைமையில இணைஞ்சாரா இல்ல வேற ஏதாவது நிர்மல்குமார் தலைமையில இணைஞ்சாரா இல்ல ஆதவர்ஜினா தலைமையில? ஐயா நான் இன்னும் யார் தலைமையிலயும் இணையல. நான் வந்து யாரு நல்லது யார் பண்றாங்களோ அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவுதான். இது வரைக்கும் தாவேக்கா திமுகவுக்கு தாவேக்கா சம்வாட் பெட்டர். அதனால அவங்க தாவேக்காவுக்கு ஆதரவு ஆரம்ப காலத்துல பெட்டர், அதை ஏத்துக்கிறேன். அவங்க திமுகவுக்கு ஆரம்ப காலத்துல அது பெட்டர், அவ்வளவுதான். அல்ல 5 வருடம் வந்தவங்க வெளியில இருந்து ஆதரவு. போன 5 வருடம் திமுக அவங்களுக்கு பெட்டரா இருந்தது. அப்ப ஐயா வந்து தாவேக்கா ஐடி கார்டு போடல, துண்டு போட்டிருக்காரு. இதுக்கு மேல இது வந்து அவரோட பழைய அமைப்பு துண்டு தானே, சங்க துண்டு தானே ஐயா. ஒன்னும் இல்ல, அது அப்படியே மலிச்சு போட்டா அப்படியே முடிஞ்சிருச்சு. சரி ஐயா, நீங்க விஷயத்த மாத்தாதீங்க, சொல்லுங்க. 100 நாள்ல மக்களுக்கு இதை நாங்க கரெக்டா இப்படி டான் செஞ்சிருக்கோம், அது மக்களுக்கு பெரும் பயன் அடைஞ்சிருக்குன்னா என்ன விஷயம்? சட்டமன்றத்தில் இன்னைக்கு கேள்வி பதில் இருக்குல்ல, இன்னைக்கு கேள்வி பதிலுக்கு இன்னைக்கு கேள்வி பதில் அவங்க கேட்கட்டும், நீங்க சொல்லுங்க. என்னாச்சு அதான் ஒரு லஞ்சத்தை மேக்சிமம் 90% ஆஃப் லஞ்சங்கள் ஒளிஞ்சிருச்சு. அரசு அலுவலகங்கள்ல வாங்குற லஞ்சம் ஒளிஞ்சிருக்கு. அதே மாதிரி அரசியல்வாதிகள் வாங்குற லஞ்சமும் ஒளிஞ்சிருக்கு. மேக்சிமம் அது நாங்கள் ஒழிச்ச மாதிரி தான். ரெண்டாவது வந்து இன்றைக்கு பெண்களுக்கும் சரி, அதே மாதிரி கொலை திருட்டு இந்த இதெல்லாம் இல்ல முந்தைய அரசுக்கு இந்த அரசு குறைவா இருக்கு, அவ்வளவு. இல்ல மொத்தத்துக்கு ஒழிச்சிட்டோன்னு சொல்ல இயலாது. முந்தைய அரசுக்கு இந்த அரசு கொஞ்சம் 2 நாளைக்கு முன்னாடி திருவேற்றூர்ல 12ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனை அடிச்சு கொண்டு இருக்காங்க. மாணவன அந்த பசங்களுக்குள்ள கை கலப்பு வந்திருக்கு. சட்டம் ஒழுங்கு தானே அந்த ஸ்கூல், சட்டம் ஒழுங்கு தானே, சட்டம் ஒழுங்கு தான். அதுக்காக ஏன்டா ஸ்கூலுக்குள்ள எல்லாம் போய் சிஐடி உட்காந்தா வாட்ச் பண்ணுவான். வீட்டுக்கு போராடும் போது கல்லூரிக்கு உள்ள போயிட்டு அரெஸ்ட் பண்ற அளவுக்கு பவர் இருக்கு. ஆனா இதற்கு கேட்டா முடியாது. அப்ப பிரின்சிபால் வந்து அனுமதி கொடுத்ததுனாலதான் உள்ள போனாங்க. பிரின்சிபால் அனுமதி இல்லாம எந்த கல்லூரிக்கோ எந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளேயோ காவல்துறை நுழைய முடியாது. ஏன்னா நான் கல்லூரி செயலாளராக இருந்ததுனால எனக்கு அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும், புரியுதா? அதனால அந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியாது. அந்த ஸ்கூலு கரோடியா வந்து நல்ல ஸ்கூலு. நானே வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்க இருக்க பசங்க அட்மிஷன் கேட்டான்னு அந்த ஹெட் மாஸ்டர்லாம் போய் பார்த்து கேட்டேன். அவர் இந்த மார்க்குக்கெல்லாம் நாங்கள் அட்மிஷன் கொடுக்க மாட்டோம், நீ கொடுத்தாயே ஆகணும், இது எங்கள் தெலுங்குக்காரர் காலேஜ் ஸ்கூலு, நீ கொடுக்கலைன்னா என்ன அர்த்தம், எங்கள் தெலுங்குக்காரனை கொடு அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கினேன். அவ்வளோ நல்ல பள்ளிக்கூடம். அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பசங்க இன்னைக்கு இவ்வளோ மோசமாக இருக்கானுங்க அப்படின்னா என்ன மோசம்? மக்களுக்காக போராட, அவங்க உரிமைக்காக போராடுறது எப்படி மோசமா? என்ன உரிமைக்காக? எதுக்கு நீட்டு வேணான்னு சொல்றது? நீட்டுக்கு வேணான்னாயா அந்த கரோடியா ஸ்கூல்ல இப்ப நடந்துச்சு, அங்க நடந்தது அந்த பயலை அடிச்சு கொண்டு திருவற்றியூர்ல நடந்த விஷயம். இல்ல அது வந்து 2 நடந்திருக்கு. கல்லூரி வந்து இந்துஸ்தான் காலேஜ் இந்த கோவையில, இது வந்து திருவேற்றூர். இல்ல நீட்டுக்கு எதிராக கல்லூரியில ஒரு போராட்டம் நடந்துச்சு, போலீஸ் முறைச்சாரு, அது திருவேற்றூர் நடந்தது. அது வேற. சொல்லுங்க என்னன்னு ஒண்ணுமே சொல்லலையே. இப்ப என்ன சொன்னீங்க? ஒண்ணுமே சொல்லலையே. நல்லது நடந்திருக்கு, நல்லது நடந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? என்ன நடக்கல, எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, அதனுடைய வழியே போயிட்டு இருக்கு. நல்லது என்ன நடந்திருக்குன்னா ஐயா, இன்னைக்கு எங்க தொகுதியில வந்து பெரம்பூர் தொகுதியில எந்த ஒரு கட்சியும் சாராம பொதுமக்களா சேலைவாயில் மக்களா ஒருங்கிணைஞ்சு அடிப்படை வசதிகள் கோரி விஜயோட எம்எல்ஏ ஆபீஸ் சட்டமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு இருக்காங்க. இது இன்றைக்கு நடந்த மக்கள் எழுச்சியா முன்னேறிருக்காங்க, பார்க்க பெருமிதமா இருக்கு. ஏன்னா இவங்க எல்லாம் விளம்பரம் காட்டிட்டு நல்லது நடந்துருச்சு. அந்த பெரம்பூர் தொகுதியை சேர்ந்த சேலவாயில் பகுதி மக்கள், எங்களுக்கு ட்ரைனேஜ் வசதி இல்ல, ரோடு சரியில்லை, குண்டு குழிமா இருக்கு, தண்ணி ஒழுங்கா வர மாட்டேன், அதான் அடிப்படை வசதி எங்களுக்கு தெரியல. இந்த அடிப்படை வசதி எல்லாம் பண்ணி கொடுத்த கொளத்தூர்ல என்னாச்சு? அதெல்லாம் இங்க பாரு, இந்த மக்கள் கொளத்தூர்ல எப்ப பண்ணீங்க? பழைய இதுல ஸ்டாலின் அதை வந்து அப்படியே சும்மா ஜப்பான் மாதிரி வச்சு அதுவே வந்து அவர் வெற்றி பெற முடியல. இதெல்லாம் நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன பண்ணாலும் வேஸ்ட் தான்றீங்க, அப்படியே பண்ணணும்ன்றீங்க. இந்த மக்கள் வந்து இவங்க வந்து இது ரொம்ப கன்ஜஸ்டட் ஏரியா பெரம்பூர் தொகுதி. அதுல மேக்சிமம் ஒவ்வொன்னா இப்ப ஒரு 100 நாளையில என்ன ஒரு 10 தெருவு தான் ஒழுங்கு பண்ணிருக்க முடியும். அங்க இருக்குது கிட்டத்தட்ட 400. அதுக்கு நீங்க சொல்றது ஆதாரம் அவர்கிட்ட கேட்டேன். அவர் அந்த தொகுதியில வேட்பாளர் என்னன்னா அவர்கிட்ட ஆதாரம் கேட்போம்.
இந்த 100 நாள்ல பெரம்பூர்ல இந்த டெவலப்லாம் பண்ணியிருக்காங்க, முதல்வர் தொகுதியில் இந்த டெவலப்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் ஸ்டெப் எடுத்திருக்காங்க, வந்து அதிகாரிகள் பார்த்துருக்காங்கன்னா எதை சொல்லுவீங்க? அம்பேத்கர் கல்லூரிக்கு எதிர்க்க ஒரு பேருந்து நிறுத்தம், அது கடந்த திமுக ஆட்சியிலேயே ஏற்பாடு ஆயிட்டு இருந்துச்சு. தேர்தல் நேரத்தில் அவசர அவசரமாக பண்ணாங்க. தேர்தல் அறிவிச்சதுக்கு அப்புறம் விடுபட்டு போயிடுச்சு. அங்கே ஸ்டாலின் படம் வைக்காம இவர் படம் குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தம், அது விஜய் படம் போட்டு வச்சிருக்கிறாங்க. மற்றபடி எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இப்போ கொடிங்கூர் குப்பை தொட்டி ஒரு மேஜர் பிரச்சனை, எங்களுக்கு பெரும்பான்மை பிரச்சனை. இப்போ இந்த சேலைவாய் மக்களே கிளம்பி வந்திருக்கிறாங்க. எல்லா மக்களும் கிளம்பி வர்றதுக்கு தான் ஏற்பாடாக இருக்கிறாங்க. சரி, இவங்க நாள் கேட்டிருக்கிறாங்க, நாள் தள்ளணும் அப்படின்றதுனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும். நானே வந்து எங்கள் கட்சியை வந்து ஒரே ஒரு ஆர்ப்பாட்டம் தான் பண்ணணும். அவர் ஏன் வரல, பெரம்பூர் தொகுதிக்கு எதுக்கு வரல, அந்த தமிழர்கள் உரிமைக்காக போராடணும். யார் அது பேர் என்ன படம் வந்துச்சு, படம் ஜனநாயகன் படத்தோட ப்ரொடியூசருக்கு ஏன் வேலை கொடுத்த, ஒரு தமிழருக்கு கொடுன்னு அந்த மாதிரி தான் நம்ம கேட்டமே ஒழிய அவருக்கான டைம் சொல்கிறாங்களா, 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்க, 6 மாதம் எங்களுக்கு டைம் கொடுங்கன்னு. அதனால கம்முன்னு பல பேர் உட்காந்துருக்கிறாங்க. இன்னும் போக போக பெரம்பூர் தொகுதி எம்எல்ஏ அலுவலகம் இல்லை, எல்லா எம்பி அலுவலகம் எல்லாமே முற்றுகிடும். அதெல்லாம் தேவைப்படாது. அதுக்குள்ள நீங்க அவர் என்னன்றா, நாங்க 6 மாதம் இல்ல அவர் 6 மாதம் டைம் கொடுக்குறது நாங்க சரிதான். ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் ஒரு முதல் அடி கூட எடுத்து வைக்கலன்னு அவர் சொல்றாரு. பெரம்பூர்ல முதல்வர் தொகுதியில அதெல்லாம் செஞ்சது இவர் இருக்க தெருவுல வேணா பண்ணாம இருக்கலாம். இவர் என்ன டெய்லி எல்லா தெருவுக்கும் போயிட்டா வந்துட்டு இருக்காரு. பெரம்பூர்ல 400 இது இருக்கு, தெருக்கள் இருக்கு. ஐயா, நீங்க பெரம்பூர் வந்து ரொம்ப பெரியதெல்லாம் இல்ல. நீங்க நினைச்சா அதிகபட்சம் ஒரு 2 ஹவர்ல ஒரு 3 ஹவர்ல பைக் இருந்துச்சுன்னா சுத்தலாம். அழகா அதான் 400 தெரு தான் இருக்கு. அங்க 400 தெரு சுத்தலாம், சுத்த முடியாது இல்லை. ஆனா இவர் சுத்தணும் இல்ல, இவர் தெருவுல இவர் வேலையை பார்க்கறதுக்கு இவருக்கு நேரம் இல்ல. இந்த மாதிரி ஊடகங்கள்ல போய் உட்காந்து பேசி ஏதாவது கதை விட்டுட்டு வர்றது. நீங்க மட்டும் ஊடகங்களை ஒன்னும் குற்றம் சொல்லலையா, அதை செய்யல இதை செய்யலாம் அப்படி இப்படி பாருங்க. அதை செய்யலன்னா நாங்க தான் உங்களை கேட்க முடியும், பொதுமக்களும் எதிர்கட்சிக்காரங்களும் ஆளுங்கட்சி கேட்க முடியும். நீங்க எப்படி மத்தவங்களை கேட்பீங்க? செய்யல பாரு, எங்க ஆட்சியில நாங்க எந்த அளவுக்கு இந்த 100 நாட்கள்ல எந்த அளவுக்கு செய்ய முடியுமோ, அதாவது மற்ற அரசுகள் செய்யறதை காட்டிலும் அதிகமா மற்ற அரசுகள் செய்து காட்டி 100 நாள்ல பாலியல் குற்றங்கள் அதிகமா பண்ணிருக்கீங்க. மற்ற அரசு விட 100 நாட்கள்ல கொலைகள் அதிகமா நடந்திருக்கு. மற்ற அரசோட 100 நாள்ல போஸ்கோ ஆக்ட் அதிகமா பதிஞ்சிருக்கீங்களா, இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இவங்க பண்ணல நடந்திருக்கு, அதுக்கு இவங்க பொருள் அதான் பொறுப்பு ஏற்றுக்க வேண்டிய கடமை அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல அந்த கல்லூரி மாணவன் கொலை செய்யப்பட்டதை வந்து உதயநிதி எடுத்து சொல்றாரு. கதை சொல்லி முடிச்ச உடனே ராஜ்மோகன் பதில் கொடுக்குறாரு அமைச்சர். அது வந்து 2 குழுக்கள் உள்ள சண்டை. இதுதான் திமுக அதிமுக ஆட்சியில் இருக்கிறப்ப போலீஸ்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த கல்லூரி நிர்வாகத்தை காப்பாயா, போதைப் பொருள் நடந்துச்சு, போதைப் பொருள் அங்கே புழக்கத்தில் இருந்துச்சு, இந்த பையன் வந்து மற்ற பிள்ளைங்களை வந்து பேர் சொல்லிட்டான் கேட்டதுனால, அதனால அவங்கெல்லாம் கரம் வச்சு கொண்டுட்டாங்கன்னு சொல்றதுல ஏத்துக்கிறதுல என்ன இருக்கு? ஏன் போதைப் பொருள்னு வந்து அந்த கல்லூரியை தடை செய்யணும், முதலாளிட்டு இருந்து காசு வராதுன்றதுக்காகவா? என்னத்துக்கு அதை வந்து சொல்ல ஏத்துக்க மாட்டேங்க. உங்க பள்ளி கல்வித்துறை அமைச்சர் தான் தெரிஞ்சு ஒத்துக்கிட்டு கட்டுப்படுத்துங்க. அதெல்லாம் நடவடிக்கை இருக்கு கண்ணு. எல்லா கல்லூரிகளிலும் பள்ளிகள்லையும் வந்து நடவடிக்கை பாயுது. அதான் விசாரணை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நடவடிக்கை நடக்கல, பாயுது. அதெல்லாம் 100 நாளைக்குள்ள எல்லாமே என்னமோ சொன்ன மாதிரி இதுன்னா வானத்தை வில்லா வளைக்க முடியுமா? அது ஏற்கனவே 100 நாள் அனைத்தையும் பண்ண முடியாதுங்கிறது அனைவருக்கும் தெரியும். ஆனா இது இப்போ நீங்க போதைன்றீங்களே, ஒயின் ஷாப் எதுலயா வருது? ஒயின் ஷாப் தான் 717 கடைகளை மூடி இருக்கோம்னோட அறிவு கட்டவனே. 717 உங்ககிட்ட எத்தனை மூடினீங்கன்னு கேட்கல. அப்புறம் போதைன்னு சொன்னீங்க, ஒயின் ஷாப் வருது எந்த அடிப்படையில வருது, எந்த பேஸ்ல வருது? எதுல? போதையில தான் வரும். உற்சாகபானம் போதையில தானே வருது. ஏன் மூடல? ஏன் மூடல? அது மூடுவோம். அது மூடுனாக்கா அரசாங்கத்தை மூடிட்டு போயிடணும். இன்னைக்கு வேற வருவாய் இல்ல அரசாங்கத்துக்கு, வந்து வேற வருவாய் திமுக பழைய ஆளும் யோசிக்கல, இவங்களும் யோசிக்கல. இப்ப நாங்க இப்பதான் அந்த வருவாய் ஈட்டுறதுக்கு இப்பதான் 1 லட்சம் கோடி நாங்க வந்து ஈட்டி இருக்கோம். என்னது 1 லட்சம் கோடி இப்ப நாங்க ஈட்டி கொண்டு வந்திருக்கோம். 1 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, 1 லட்சம் கோடி. அதான் 1 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடி இல்ல, 1 லட்சம் கோடி. எனக்கு புரியல, நான் சொன்னதான் நீங்க சொல்றீங்க. இல்லப்பா, லட்சம் கோடிப்பா. சரி, 1 லட்சம் கோடி என்ன அதான் சொல்லி நாங்க தான் லிஸ்ட் போட்டிருக்கோமே. அப்புறம் என்ன நாங்க தான் லிஸ்ட் கொடுத்துருக்கோம்லப்பா. லட்சம் கோடி யார் யார் என்னன்னு வந்திருக்குன்னு சொல்லி முந்தா நாளே பேப்பர்ல வந்துருச்சு. இதற்கு முன்னாடியில இருந்த திமுகவும் நாங்க 1 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்தோம், 2 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்தோம். எங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேட்டா தெரியல. அதேதான் இப்ப நீங்களும் சொல்றீங்க, நாங்க 1 லட்சம் கோடி எடுத்துட்டு வந்தோம்ன்றீங்க. நாங்க எடுத்துட்டு வந்தது வந்து அதாவது ஒப்பந்தம் கையெழுத்தாயிடுச்சு, அவ்வளவுதான். அதனால இனி அவங்களுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் நாங்க டெவலப் பண்ணி கொடுக்கணும்.
அவங்க டெவலப் பண்ணிக்குவாங்க, இடத்த கொடுக்கணும். இது மாதிரி வேலைகள்லாம் நாங்கள் செய்யறதுக்கு இப்போ ஆயத்தமாக இருக்காங்க எங்களுடைய அந்த துறையினுடைய அமைச்சர். ஸோ அதனால ஐயா ரொம்ப பாராட்டணும், கட்சியிலேயே சேராம அந்த வேலை எங்கெல்லாம் ஐயா ரொம்ப உரிமையா. அதனால அதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்ல முறையிலேயே வந்து செஞ்சுருவோம். இப்போ இந்த ரூபா கூட இந்த 1000 ரூபா போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுவும் இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே கூட அநேகமாக 2500 ரூபா போட்டாலும் ஆச்சரியப்படுறது. பட்ஜெட் தான் முடிஞ்சுச்சு, அந்த பட்ஜெட்ல இந்த அறிவிப்பே இல்லையே. 2000 இல்லை அறிவிப்பு இல்லைன்னு என்ன, அதுக்கப்புறம் 110 விதியின் கீழே கூட எங்க முதலமைச்சர் அறிவிப்பாரு. இதுல என்னப்பா இருக்கு? அதுக்கு இது இருக்கு, அவங்க கிட்ட பட்ஜெட் இருக்கா? எது பட்ஜெட் இருக்காது. நாங்க இப்ப என்ன கையில இருந்தா செலவு பண்றோம், எல்லாம் கடன் வாங்கி தான் செலவு பண்றோம். இந்த கடன்றீங்களா, கடன் வாங்குறீங்களா, இந்த கடனை எப்படி திருப்பி அடைப்பீங்க? திருப்பி அடைக்கிறது முந்தைய அரசு எப்படி அடைச்சிச்சோ அது மாதிரி நாங்கள் அடைப்போம். முந்தைய அதிமுக அரசு திமுக அரசு எப்படி அந்த கடனை அடைச்சாங்களோ அது மாதிரி நாங்களும் அடைப்போம். அவ்வளவுதான். ஊரை ஏமாத்திட்டு போயிருவோம். உனக்கு என்ன செஞ்சனும்? எப்படி அடைப்பீங்க? பால் ரேட் ஏத்துவீங்க, கரண்ட் ரேட் ஏத்துவீங்க, சொத்து வரி ஏத்துவீங்க. $12 ரூபாய் ஒரு லிட்டர். மனப்பாடம் பண்ணிட்டீங்க, இப்ப ஒப்பிக்காதீங்க. நான் கேட்டேன், கரண்ட் பில் ஏத்துனீங்களா இல்லையா? கரண்ட் பில் ஏத்துனீங்க, மறைமுகமா ஏத்துனீங்களா? கரண்ட் பில் சொத்து வரி ஏத்துனீங்களா? வாபஸ் வாங்கிட்டீங்களா பயந்துட்டு? இங்க பாரு, நாங்க மறைமுகமா ஏத்தவே நேர்முகமா ஏத்துறோம். கரண்ட் பில் நீங்க எவ்வளவு பில்லு கட்டுறீங்க இப்போ? கரண்ட் பில்லு இப்ப எங்களுக்கு இந்த மாசம் வரல. ஒரு ஏரியால எடுக்கிறப்ப முன்ன 2 நாள் தள்ளி எடுத்து அந்த 200 யூனிட் தாண்டி தான் வரும். அதனால பல பேர் இப்ப 6000 கட்டினவங்க 16000 26,000 பல பிரச்சனைகள் வருது. அதை என்ன இங்க பார்வைக்கு கொண்டு வரல. சொத்து வரி 10 மடங்கு ஏற்றணும்னு பெரிய பிரச்சனையாகி பல முதலாளிகள் தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சோன்னே ராவா திரும்ப வாங்கிட்டாங்க. ஏன் சொத்து வரி மட்டும் ஏன் வாபஸ் வாங்கிட்டீங்க? அதுவும் டிஎம் அந்த திமுக சென்னை மேயருக்கு தெரியாம நீங்க ஏத்துட்டீங்க அப்படின்னு நான் சொல்லல. அது இந்த அதிகாரிகள் பண்ற தப்புப்பா. இந்த அதிகாரிகள் வந்து குடும்பி யார்கிட்ட இருக்கு? அதிகாரிகள் தானே இதை அறிக்கை விடுறான். அதிகாரிகள் பண்ற அயோக்கியத்தனம் அரச பாதிக்குது. எல்லாத்தையும் இந்த அதெல்லாம் களை எடுக்கணும். இந்த அதிகாரிகளையும் பூரா களை எடுக்கணும். நீங்க என்ன சொல்ல அதிகாரின்றீங்க? இதற்கு முன்னாடி இந்த திமுக ஆட்சியில ஒரு தவறு நடந்துச்சுன்னா இது வந்து அதிகாரிகள் பண்ணிட்டாங்க. இந்த ஆட்சி வந்து முதலமைச்சர் நடத்தல, டிஎம் இடத்துல அதிகாரிகள் நடத்துறாங்கன்றாங்க. நீங்களும் அதே தான் சொல்றீங்க. அப்புறம் என்ன மாற்று? அதிகாரிகள் தான்ப்பா. அரசுங்கிறது அதிகாரிகளை வச்சுதான் அரசே தவிர அரசியல்வாதிகளை வச்சு அரசு இல்ல. அரசியல்வாதி இல்லைனாலும் அரசு நடக்கும். மினிஸ்டர்ஸ் எதுக்குயா? முதலமைச்சர் எதுக்கு? முதலமைச்சர் இதெல்லாம் வந்து செகண்ட். இங்க பாரு, இதெல்லாம் சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோல்ல வரும். சீஃப் செக்ரட்டரி கண்ட்ரோல்ல எல்லா IAS IPS எல்லாம் அவர் கண்ட்ரோல் தான். இது வந்து அவங்க தான் பண்ணணும். இது அரசாங்கம் என்ன சொல்லுதோ, முதலமைச்சரும் அந்த துறையினுடைய அமைச்சர் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு தான் செய்யணும். சில பேர் வந்து தான் வந்து பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக என்னமோ நாங்க வந்து ஒரு 2 லட்சம் கோடி வசூல் பண்ணிடுவோம், 3 லட்சம் கோடி வரி வசூல் பண்ணி கொடுத்துருவோங்கிற எண்ணத்துல இவங்க வரியை ஏத்துறானுங்க. அது புட்டுக்குச்சு. அதே மாதிரி EBல வந்து ஏதோ 1-2 தவறுகள் நடந்து போச்சு. தெரியல கூட விட்டுடுங்க, ஏத்துக்கலாம். இந்த 1-2 இல்ல, ஒரு 100 பேர் இருக்கிற இடத்துல 80 பேருக்கு இந்த பிரச்சனை வருது. ஏதோ ஒண்ணு வந்துருச்சு. அதுதான் இவர் சொன்னார் பாரு, நேற்று விளக்கமா ஒருத்தர் சொன்னார். ஒரு 5 நாள் டிலேயா வந்து எடுக்கும்போது அது ஒரு 50 யூனிட் கூட போயிருந்துச்சுன்னா அந்த 500 யூனிட்டுக்கு மேல போயிடுது. அப்ப போகும்போது அந்த புது டேரிப்ல வந்துடுது. இந்த 200 யூனிட்டும் கிடையாம 100 யூனிட் இல்லாம போயிடுது. இதுதான் விஷயம். ஆனா அங்க மொத்தம் 7 இருக்கு. நாங்க கட்டண பண்ணதை திருப்பி கொடுக்க போறது இல்லை யாருமே. கரெக்டா? இல்ல அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். எப்படி? அடுத்த பில் வரும்ல, அடுத்த பில்லுல அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம். நீங்க சொல்றது இல்லையா? அபிஷியலா அரசாங்கத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு அபிஷியலா வந்தாதான் என்னத்தடா மஸ்ட பிடிக்கிட்டு இருந்தீங்க நீங்க? ஏதாவது கோர்ட்டுக்கு போக வேண்டியதாடா? ஏன்டா கோர்ட்டுக்கு போல? அப்ப இதுல இருந்து நீங்க வந்து செலவுக்கு காசு கொடுங்க. அப்ப என்ன எல்லாத்துக்கும் 80% கூடி இருக்குங்கிறான். 80% வேற ஆளுக்கு 10 ரூபா போட்டா கூட சரியா போயிருக்கும்ல. அவர் சொல்றது ஒரு லாஜிக். அதை சொல்றாப்புல நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போக மாட்டீங்க? போக வேண்டியது. நீங்க இப்ப மக்கள் வெகுண்டு எழுந்து தானா கிளம்பி வந்து இப்ப இன்னைக்கு சட்டமன்ற அலுவலகத்துல முற்றுகையிட்ட மாதிரி நடக்கும். அதுவும் நடக்கும். இது வந்து ஏதோ ஒரு இடத்துல எப்படி நான் எல்லா இடத்துலயும் ஒரே EB ரீடிங்கு ஒரே நாள்ல தமிழ்நாடு முழுக்க எடுக்கிறாங்கன்னா கோர்ட்டுக்கு போலாம், வெடிச்சிரும். பஞ்சாயத்து மண்டை உடஞ்சி போயிரு. ஒரு மண்டை ஐயா தாவேக்காரங்க மண்டையெல்லாம் இப்ப வந்து அங்கங்க நடக்கிறதுனால அது பெருசா தெரியல. இதில் வந்து நீங்க கோர்ட்டுக்கு போன்றீங்க. சரி, ஓகே. கோர்ட்டுக்கு போறதுக்கு எதுக்கு அந்த துறைக்குன்னு ஒரு செயலாளர்,
எதற்கு அந்த துறைக்குன்னு அதிகாரிகள் இருங்க, அந்த துறைக்கு தப்பு பண்ணது அதிகாரிகள் தானே தப்பு பண்ணிருக்காங்க. மினிஸ்டர் தப்பு இப்ப மினிஸ்டர் தெரிஞ்சிருந்தா தான் அவரை லக்கான போட்டு இழுத்துருப்பாரு. அவர் வெவ்வேறு வேலைகள்ல அவர் இருக்கும்போது இவங்க பாட்டுக்கு ரீடிங் எடுக்க வர்றவங்க கூட என்ன வெவ்வேறு வேலை? இங்க பாரு, மீட்டர் ரீடிங் எடுக்க வர்ற ஒரு ரீடர் அதை கவனிக்கிற வேலை தானே அமைச்சிருக்கு. அது யாரு கீழே வருது? அந்த ஏரியாவுடைய அக்கௌண்ட்ஸ் ஆபீசர்னு இருப்பாரு. அந்த டிவிஷன்ல அந்த அக்கௌண்ட்ஸ் ஆபீசர் அவருக்கு கீழே பல பேர் இருப்பாங்க. அவங்க தான் அதை எடுக்கிறாங்க, அவங்க தான் அதை கால்குலேட் பண்றாங்க. அந்த தவறு அங்க நடந்திருக்கு. அவர் அக்கௌண்ட்ஸ் ஆபீசரை கூப்பிட்டு எல்லாமே இப்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கோ. நீங்க ஒரு அரசு பதவி கொடுக்குறீங்க, யாருக்கெல்லாம் அரசு பதவி கொடுப்பீங்க? ஒரு அரசு யாருக்கெல்லாம் கொடுக்கலாம் சும்மா சொல்லுங்களேன். அப்படி எல்லாம் கிடையாது. யாருக்கு சிஎம் நினைக்கிறாரோ அவங்களுக்கு எல்லாம் நான் லிஸ்ட் சொல்றேன். திரிஷா அவர்களுக்கு கொடுக்கலாம். ஜனநாயகன் பட தயாரிப்பாளர் வெங்கட நாராயணனுக்கு டெல்லி பிரதிநிதி, அர்ச்சனா கல்பாத்தி கோட் பட தயாரிப்பாளருக்கு இந்த கோயிலுக்கு அறங்காவலர் நியமிக்கிறாங்களே அதுல குழு உறுப்பினர், ஜெகதீஷ் பழனிசாமி லியோ பட இணை தயாரிப்பாளர், முதலமைச்சர் தனி செயலாளர், மனோஜ் பரமம்சா பீஸ்ட் பட ஒளிப்பதிவாளர், இவர் தமிழக அரசின் திரைப்பட பயிற்சி நிறுவன தலைவர். இதுல என்ன அதனால என்னவா? யார்கிட்ட திறமை இருக்கோ அவங்கள பார்த்து நியமிச்சிருக்கோம். திறமை தானே திறமையான. அது எப்படிங்க திறமை உங்க முதல்வர் நடிச்ச படத்தை இருந்து மட்டும் திறமையாளர்கள் கிடைக்கிறாங்க. அதனாலதான் எடுத்திருக்கோம். அந்த படத்தை அதெல்லாம் நல்ல வெற்றிகரமா ஓடின படம். அந்த படத்தை நல்ல முறையில தயார் பண்ணி ஓட விட்டு. சரி, ஜனநாயகன் பாத்தீங்களா? ஜனநாயகன் பார்த்தாச்சு. நல்லா இருக்கா படம்? சூப்பரா. மண்டே மூளையை கழட்டி வச்சு பாத்தீங்களா? மூளையை கழட்டல, உள்ளுக்குள்ள மூளையை வச்சுதான் பார்த்தோம். அப்படியா? ஆமா. ஏதோ பூச்சி வருது, பொம்மை வருது, ஆர்சி வாருன்றாங்க, என்னமோன்றாங்க, ஒன்றும் புரியலையா? போய் மண்டே கழுவுங்க. மண்டே கழுவுனா கூட புரியலங்க. எப்படி பாத்தீங்களோ அத? நீங்க இப்போ அவர் என்ன சொல்றேன்னா, இவங்களுக்கு எல்லாம் திறமை இருக்கு, நாங்க கொடுக்குறோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் மத்த எதிர்கட்சிகள் திறமைன்ற வார்த்தையை விட பார்வை, அவங்க பார்வை, அகண்ட பார்வை. நம்ம மக்கள் எப்படி கஷ்டப்படுறாங்க, யார் யார் எந்தெந்த மக்கள் பொருளாதாரத்துக்கு கீழே இருக்கிறாங்கன்றது யோசிக்கிறது சமூக கலப்பணி ஆற்றினா நாம் தமிழர் கட்சிக்கோ சீமான் போன்றவர்களுக்கோ தெரிய வரும். இவருக்கு சினிமாலேருந்து நேரடியாக உட்காந்ததுனால, இவரே வருவார்னு அவருக்கு தெரியாததுனால, இவருக்கு தெரிஞ்சவங்க இவங்க தானே. இதை தாண்டி அவருக்கு எப்படி யோசிக்க தெரியும்? இப்போ இதை கொடுத்து தவறுன்றீங்களா தப்புன்றீங்களா? தவறுலாம் சொல்லலை. இவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்ததுனால இவருக்கு இதை தாண்டி யோசிக்க தெரியாதுன்றேன். அவருக்கு யார் நெருக்கமாங்களோ அந்த துறையில தான் அவருக்கு தெரிஞ்சு. இவருக்கு யார் நெருக்கமா? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப இவங்க ஐயா, பழைய ஐயா கருணாநிதி ஐயா, இப்ப என்ன ஐயாவா கொய்யாவான்னு தெரியல, ஐயா திருநங்கைன்ற பேரு, மாற்றுத்திறனாளின்ற பேர்லாம் கொண்டு வந்தாருன்னா அது பல போராட்டங்கள் நடந்திருப்ப அவருக்கு மண்டையில உரைச்சிருக்கும். சரி, இந்த பேரை மாத்தினா நல்லா இருக்கும். பேரை தான் மாத்தினார், நல்ல காரியங்கள் நடக்கல, சரி அதையாவது பண்ணார். அப்ப இது போன்று பல பிரச்சனைகள், மக்கள் பிரச்சனைகளை பார்த்தவங்களுக்கு, ஓ இந்த வட சென்னைனா இப்படிதான் இருக்கும், இந்த மக்களுக்கு நம்ம அதிகாரத்துக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கணும், இந்த மலைவாழ் மக்கள் அந்த மக்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணும். அதெல்லாம் எதுவுமே தெரியாது எங்களுக்கு, எதுவுமே தெரியாது, பேச தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படின்றப்ப எங்களுக்கு வந்தோடனே எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் இப்படி திரும்பினா திரிஷா, இப்படி திரும்பினா அந்த ஒருத்தர் வீடியோ எடுத்தார்ல உதயநிதியை கைது பண்றப்ப, அவர் சஞ்சயா, அவரு சஞ்சீவ், இப்படி திரும்பினா ப்ரொடியூசர், இப்படி திரும்பினா ப்ரொடியூசர். எங்களுக்கு இவங்களை மட்டும் தான் தெரியும், இவங்களை தாண்டி எங்களுக்கு யோசிக்க தெரியாது. அதனால இதை நம்ம பெருசா ஓட்டு போட்டவங்களை தான் கேட்கணும், விசில் அடிச்சவங்கள. ஐயா அப்ப விசில் அடிக்கல, இப்ப பயங்கரமா அடிக்கிறாரு. இப்போ உதயநிதி அவர்களை நீங்க ஒரு விஷயத்துக்காக கைது பண்ணி, அதான் கைது பண்ணன்னு போயிட்டு விசாரிச்சுட்டு விட்டுட்டீங்க. என்ன விஷயம் அது? என்ன விஷயத்துக்காக அவரை கைது பண்ணீங்க? எந்த விஷயத்துக்கு? கைது பண்ணாங்க. ஏன் எல்லா பேப்பர்லயும் வந்துச்சு, எல்லா டிவிலயும் பாக்கலையா? அது அவ்வளவுதான், அதை முடிஞ்சு போச்சு. அதை பத்தி எல்லாம் பேச முடியாது. ஐயா நான் இந்த பத்தி எதுவுமே எதற்காக கைது பண்ணீங்கன்னு கேட்டேன். எதுக்காக கைது பண்ணுங்கிறத காவல்துறை நானே சொல்றேன். நீங்க சொல்லுங்க, எதற்காக கைது பண்ண? அவர் தவறா பேசினாரு பெண்களை, இல்ல திரிஷா அவர்கள் பேரை குறிப்பிட்டு தவறா பேசினாரு, பாலியல் ரீதியா தவறா பேசினாரு, இரட்டை அர்த்தத்தில் பேசினாரு. இரட்டை அர்த்தத்துல பேசிட்டாரு, ஒரு பெண்மணியை பேசிட்டாரு, திரிஷா அவர்களை பேசிட்டாரு, கைது பண்ணீங்க. சரி, நயினார் நாகேந்திரன் அவர்கள் 2 நாள் முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. அப்பா காணும்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தில் போய் கேட்டா எப்படி தெரியும், போயிட்டு வீட்டில் போய் அம்மாவை கேளுங்க, அப்பா யாருன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்வேறு கண்டனங்கள் வந்துச்சு. அவர் கட்சியிலேருந்து போன அண்ணாமலையே கண்டனம் தெரிவிச்சாரு. ஏன் கைது பண்ணல? அதெல்லாம் அரசாங்கம் பாத்துக்கிறோம், காவல்துறை பாத்துக்கிறோம். அதை போய் நான் காவல்துறை ஐஜி இல்ல டிஜிபி. இதே காரணத்துக்காக ஒருத்தவங்களை அவமதிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்க கைது பண்ணி, யார உதயநிதியை கைது பண்ணி, அப்புறம் நான் கைதுலாம் பண்ணல, விசாரிச்சுட்டு விட்டுருவோம்னு சொன்னீங்க.
பிஜேபியை சேர்ந்த ஒரு தலைவர் சொன்னா மட்டும் நீங்க அவரை பத்தி பேச பயப்படுறீங்க, அவரு சொன்னது- அறிக்கை விட பயப்படுறீங்க, இல்ல, எதுக்கு அவரு கைது பண்ண சொல்லிட்டு பயப்படுறீங்க? அவர் என்ன சொன்னாரு, நான் பொதுவா தான் சொன்னேனே தவிர யாரையும் நான் அப்ப குறிப்பிட்டு உதயநிதி என்ன சொன்னாரு? ஆ, பேசி குறிப்பிட்டு முடிச்சுட்டு பேசல. தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு உதயநிதி என்ன சொன்னாரு? நான் காவிரி தண்ணியை சொன்னு தப்பிச்சுட்டாரு. அப்ப அவரை மட்டும் ஏன் வரட்டி பிடிக்க? அதெல்லாம் வேற எதற்கு இல்ல, எதற்காக பிஜேபியை பார்த்தா அப்படி ஒரு பயம். இது உங்களுக்கு புரியல. ஏன் ஒரு ஒன்றிய அறிக்கை அரசு கூட விட மாட்டீங்களா? ஏன் ஒன்றிய அரசுப்பா ஒன்றிய அரசுக்கு ஒன்றிய அரசு நீங்க மாநில தலைவரை தேசிய தலைவரை இருந்து பேச சொல்ல, மாநில தலைவர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டுல பிஜேபி ஒரே ஒரு எம்எல்ஏ தான், அந்த அளவுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இருந்தும் எது உங்களை தடுக்குது? அவரை அரெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அது ஒன்றும் பெரிய அஃபென்ஸ் இல்ல. சரி, ஏதாவது அறிக்கை, ஏதாவது ஒரு அறிக்கை, கண்டனம் இப்படி பேச கண்டன அறிக்கை. தப்புப்பா அப்படி சொல்றது ஏதாவது பேச கண்டன அறிக்கை. தப்புப்பான்னு சொல்லணும்ல. எதுக்கு சொல்லணும்? ஒரு இது நீத்து போக விட்டணுமே தவிர அதை ஒரு குரங்குக்கு புண்ணு வந்தா சுரண்டி சுரண்டி பெருசாக்குமா, அது மாதிரி கதை நீங்க சொல்றீங்க. அந்த மாதிரி எல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். பெருசாக்கிதான் இன்னைக்கு வந்து ஒரு இந்த திராவிடம்ன்ற பேர்ல இருந்துட்டு இன்னைக்கு என்னத்த போங்க, உங்களை திட்டுறதா அடிக்கிறதானே தெரியல. இப்ப வேஷ வர மாத்திட்டீங்க. நீட்டு பிரச்சனை